திமுக ஆட்சி வந்ததுலேருந்து சட்டத்தை ரொம்ப தப்பாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ அவர் கைது செய்யப்பட்டதுக்கு காரணமே உதயநிதி பாத பூஜை செஞ்சாருங்கிற பிரச்சனை ட்விட்டரில் வைரல் ஆச்சு. அந்த ட்விட்டரில் வைரல் ஆனவுடனே அதில் இவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு உதயநிதி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. சனாதனம் ஒரு வைரஸ், அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்படி சொன்ன இவர் வந்துக்கிட்டு பிராமணர்கள் காலில் போய் பாத பூஜை பண்ணுறாருன்னா பகுத்தறிவாதிகள் எவ்வளோ கீழத்தரமாக போயிட்டாங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அவர் மேலே கேச போகணும். காலில் பூஜை பண்ணாங்களே அந்த விஷயத்தை வச்சு கைது பண்ணால் மக்கள் இதாக நினைப்பாங்கன்னு சொல்லி வேற ஒரு இதை தேடி இருக்காங்க. அதில் இன்னொருத்தர் ஜிஆரை பற்றி அப்படி தானே, ஜிஆர் வந்துக்கிட்டு தனி ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக டெஃபமேஷன் 499 500 ஐபிசி ஓல்டு அந்த செக்ஷனில் தான் அந்த ஜிஆர் அந்த செக்ஷனில் தான் போய் தனி வழக்காக போடணுமே ஒழிய எல்லாத்துக்கும் போலீஸ் எஃப்ஐஆர் போட்டுருவீங்களா? டெஃபமேஷனுக்கு கூட ஒரு அவதூறு வழக்கு கூட போலீஸில் போட்டுருவீங்களா? சட்டம் ஸ்டாலினுக்கு தெரியாது, உதயநிதிக்கு தெரியாது, போலீஸுக்கும் தெரியாது. போலீஸ் இப்போ இருக்கிற போலீஸ் எவனுக்கும் சட்டம் தெரியறதில்லை. சட்டம் தெரிஞ்சால் நீ எஃப்ஐஆர் போடுவியா? அதில் ஒரு டெஃபமேஷன் கேஸில் நீ முதல்ல கம்ப்ளைண்ட்டே வாங்கக்கூடாது. நீ போலீஸில் ஐபிசியில் அதை கொண்டே வரக்கூடாது. இப்போ கூட சமீபத்தில் ரமேஷுங்கிற நீதியரசர் சொல்லியிருக்காரு, இதுக்கு அவதூறு வழக்குக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. 200 சிஆர்பிஸில் தனி வழக்கா நீ ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக தான் ஃபைல் பண்ணணும் இருக்கா? உங்களுக்கு தான் சட்டமும் தெரியாது, உங்கள் போலீஸுக்கும் தெரிகிறது இல்லை. இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்களே ஏபிபின்னு, அவனுக்கும் சட்டம் சுத்தமாக தெரிகிறது இல்லை. ஒரு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு அவதூறு வழக்குக்கு எப்படிங்க ஐபிசியில் கேஸை போடுவீங்க? வர சொல்லுங்கள், அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஏபிபி இவங்கெல்லாம் வர சொல்லுங்கள், சட்டத்தை பேசுவோம். இப்படியா முட்டாள்களாக இருப்பீங்க? ஒரு நாட்டில் ஒரு சட்டம்ங்கிறது ஒன்று இருக்குல்ல. எங்கே நீங்கள் தான் நான் சொல்கிறேன்ல, நீதித்துறையும் இப்படி தானே போயிட்டு இருக்கீங்க. கொண்டு போனால் ரிமாண்ட் பண்ணுறீங்களே, நீங்களும் சட்டத்தை படிக்கிறது இல்லையே. மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ணலாமாயோ, இது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக போடியா அப்படின்னு சொல்லி இதை ரிமாண்டை டிஸ்மிஸ் பண்ணணும். எந்த மேஜிஸ்ட்ரேட்டும் செய்கிறாங்களா? அவதூறு வழக்குக்கு போலீஸ் ஐபிசி போடக்கூடாது. இதுதான் நீங்கள் அதுவும் இன்டர்நெட்டில் பேசுகிறாங்க. இன்டர்நெட்டில் பேசுகிறதுக்கெல்லாம் அதெல்லாம் போச்சு. 66A ஒரு இது இருந்தது. 66Aன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் ஒரு சட்டம் இருந்தது. சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க இது அந்த சட்டம் செல்லாதுன்ட்டான். அதில் தான் அஃபென்சிவாக எது பேசினாலும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம். இப்போ தான் சுப்ரீம் கோர்ட் சொன்னால் அஃபென்சிவ்னா எது அஃபென்சிவ்? பேச்சு உரிமையை பாதிக்காது. குறிப்பிட்ட அந்த சட்டத்தில் சொல்ல அந்த சட்டமே செல்லாதுன்ட்டான். எந்த சட்டத்தில் போய் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுவீங்க? சரி, இவங்க தான் தப்பு பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி இப்போ தனிப்பட்ட முறையில் பேசுனதுக்கு கைது பண்ணியிருக்காங்க. இப்போ மாரிதாஸையே கைது பண்ணாங்க. மாரிதாஸ் இது எஃப்ஐஆர் குவாஷ் ஆயிடுச்சு, செல்லாது இந்த செக்ஷன். குவாஷ் ஆன உடனே யார் கைது செஞ்சாங்களோ அவங்க போலீஸ் மேலே போலீஸ் தப்பான எஃப்ஐஆர் போட்டால் போலீஸ் ஆஃபீஸரே உள்ள தள்ளலாம். 182 ஐபிசின்னு இருக்க பழைய சட்டம். அதில் போலீஸ் ஃபால்ஸ் எஃப்ஐஆர் போட்டான்னா போலீஸை உள்ள தள்ளலாம். யார் உபயோகிக்கிறீங்க? இதே மாரிதாஸ் போட்டு போலீஸ்காரங்கள்லாம் உள்ள தள்ளி இருக்கலாமே. போலீஸ்காரவங்க மேலே டேமேஜ் போடலாமல், மெலிசியஸ் ப்ராசிக்யூஷனில் டேமேஜ் போடலாமல், 182 போடலாமல், 211 ஐபிசி இருக்கு பழையது, அதில் போடலாமல். நான் இவங்க இப்படி நடந்துக்கிறது காரணம் பாதிக்கப்பட்ட யாரும் இவங்க மேலே வழக்கு போடுறது இல்லை. காவல்துறை மேலேயும் இந்த நீதி சம்மந்தப்பட்டவங்க மேலேயும் 4 பேரை போட்டு உள்ள தள்ளுங்க, இல்லை 4 பேரை போட்டு அவன் மேலே சிவில் டேமேஜே போலீஸ்ட்டு அவ்வளோ கேட்கலாம். நம்ம இது எதையும் செய்யாதனால இவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் இந்த வழக்கில் மற்றவரை அவதூறாக பேசின வழக்கில் ஐபிசியில் நீங்கள் 499 500 தவிர வேறு எதுவுமே போட முடியாது. இவங்க தப்பாக இரு குழுக்களிடையே மோதல் என்னென்னமோ போட்டோடனே எஃப்ஐஆர் குவாஷ் ஆகுது, பேசாமல் இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்குங்க போலீஸ்க்கு தாம் போட்ட எஃப்ஐஆர் குவாஷ் ஆனால் கேவலாங்க. என்ன கோர்ட் நீ சட்டத்தின்படி போடலன்னு தானே குவாஷ் பண்ணுறான். அப்போ ஒரு எஃப்ஐஆர் குவாஷ் ஆகிட்டா நீ நாக்க பிடிங்கிட்டு சாகணும். நம்ம போட்ட எஃப்ஐஆர் குவாஷ் தொடச்சி போட்டு போயிடுறீங்களே, எத்தனை எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணுறாங்க. அப்போ சட்டத்துக்கு எதிராக தானே நீங்கள் போடுறீங்க. பாதிக்கப்படுறவன் அவங்களுக்கு எதிராக தப்பான எஃப்ஐஆர் போட்டதுக்கு எதிராக எத்தனை வழக்கு போடலான்னு சட்டத்தில் இருக்குது. அதை யாரும் உபயோகப்படுத்தாதனால தான் போலீஸ் அத்துமீறாங்க. நீதித்துறையில் மேஜிஸ்ட்ரேட் எல்லாம் இதெல்லாம் பார்த்து தாங்க பண்ணணும். டெஃபமேஷனாக வந்தால் என்னையா நீ ஐபிசியில் போட்டிருக்க, இதை தனி ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக போடுன்னு சொல்லணுமா இல்லையா மேஜிஸ்ட்ரேட்டு? இப்போ தானே ஹைகோர்ட்டு சொல்லியிருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லியிருக்கான் 2 நாளைக்கு முன்னாடி. தப்பான ஃபால்ஸ் எஃப்ஐஆர் போட்டால் அந்த காவல்துறை அதிகாரிகள் மேலே நீங்கள் வழக்கு போடலாம். எக்ஸம்ஷன் 197 நினைக்கிறேன், 197 ஒரு 199 அதுக்குள்ளே வரும். அவங்களுக்கு அனுமதியே வாங்க தேவையில்லை அரசாங்கத்திட்ட இருந்து. காவல்துறை அதிகாரிங்கனால அவங்க அரசு அதிகாரின்னு அனுமதியே வாங்க வேண்டியதில்லை. தப்பான எஃப்ஐஆர் போட்டால் நீங்கள் போலீஸ் அதிகாரிகள் மேலேயே
வழக்கு போடலாம் அப்படின்னு முந்தா நாள் கொடுத்துருக்காங்களே. அதுக்கப்புறமே இவன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான. காரணம் எதிர்த்து கேஸ் போடுறவன் இல்லை. அதனால கோமாளித்தனம் பண்ணாதீங்க, சட்டத்தை ஒழுங்கு அது பண்ணுங்க. அரசியல்வாதிகளுக்கு அவனுக்கும் சட்டம் தெரியாது, அதிகாரிகளுக்கு தெரிய வேணாமா, ஒரு காவல்துறைக்கு தெரிய வேணாமா. காவல்துறை என்ன பண்ணுறான்னு தெரியுமா, நம்ம லீகல் ஒப்பீனியன் வாங்குறேன்னு போகிறான், அவனுக்கே சட்டம் இந்த லீகல் ஒப்பீனியன் கொடுக்குற ஏபிபிக்கு தான் ஒன்றுமே தெரியல. நான் தான் பார்க்குறேன் கோர்ட்டில், அவன் எங்கே கோர்ட்டுக்கே வர்றது இல்லைங்க. முக்கால்வாசி ஏபிபி கோர்ட்டுக்கே வர மாட்டேங்கிறான். மதியத்துக்கு மேலே வராங்க, 1 மணி நேரம் இருந்தால் அவங்கள நம்பி போட்ட எஃப்ஐஆர் கேஸுங்கெல்லாம் என்ன ஆகுறது? இப்படி போயிட்டு இருக்கு நீதித்துறையும் நம்ம காவல்துறை. அதனால இதெல்லாம் ஒரு கேலி கூத்து இவர் மேலே போட்டது. இவர் மேலே என்ன பண்ணியிருக்கலாம்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜிஆர் பிரைவேட் கம்ப்ளைண்ட்டாக ஓல்டு 499/500 அவர் மேலே ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட்டாக போட்டிருக்கோம். நீங்கள் உங்களை கழுவுனாங்கன்னொன்னே அதை வச்சுக்கிட்டு ஒரு எஃப்ஐஆர் போடுவீங்க. இது பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. யாராச்சும் அது தப்புன்னு சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஆள் இருக்கா? நீதித்துறையில் எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு ஆளாச்சும் சொல்லுங்க. சுப்ரீம் இப்போ இவங்க சொன்னதை சொல்லுங்க. ரமேஷ் சொல்லியிருக்காரு, ரமேஷ் நீதியரசர் சொல்லியிருக்காரு, பிரைவேட் கம்ப்ளைண்ட்டாக தான் போடணும் அவதூறு வழக்குக்கு, போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட்டை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ தான் சொல்லியிருக்காரு. நான் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து காமிக்கிறேன். நீதித்துறையில் இருக்கிறவங்களாம் ஏன் வாய் மூடிட்டு இருக்கீங்க? இப்போ இவரை ரிமாண்ட் பண்ண கொண்டு போனால் அந்த மேஜிஸ்ட்ரேட்டை அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து இதை கேன்சல் பண்ணுங்கள், ரிமாண்டை டிஸ்மிஸ் பண்ணுங்கள், ரிமாண்டு செல்லாது, இது தனி புகாராக தான் கொடுக்கணும், அது அவதூறு வழக்கு, இதுக்கு எஃப்ஐஆர் போட்டது செல்லாது, ஐபிசியில் சொல்லுங்கள். இப்படி போயிட்டு இருந்தால் நாடு என்ன ஆகுறது? நீதியின் காவலர்கள் இல்லையா காவல்துறையும் நீதித்துறையும்? நீங்களே இப்படி இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? அரசியல்வாதியும் அவன் பழி வாங்கணுங்கிறதுக்காக ஆளுங்களை மேலே போட சொல்லுவான். பிராமண தோஷம், பிராமணர்கள் ரொம்ப திட்டினாங்க. ஜோசியக்காரன் சொல்லிட்டான் துர்கா ஸ்டாலின்கிட்ட, அம்மா உங்கள் பையன் முதலமைச்சர் ஆகணும்னா பிராமண தோஷம் இருக்குது, அவர் இதை பற்றியும் சனாதானத்தை பற்றியும் இவங்களை பற்றியும் அதிசயமாக பேசிட்டாருன்னு சொன்ன உடனே ரகசியமாக நடத்தப்பட்ட பாத பூஜை அது வெளியில் வந்துருச்சுங்கிற கோபத்தில் தான், வெளிப்பாடு தான் அந்த ஒரு நரசிம்மனை அரெஸ்ட் பண்ணி